யாழ்ப்பாணக் கல்லூரியில் கடந்த 27 ஆண்டுகளாக ஆசிரியராக பணி செய்து வருகிற திரு ஜேக்கப் சார்ல்ஸ் நிமலன் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கிற இந்த தொகுப்பிற்காக யாழ்ப்பாணக் கல்லூரியில் சந்திக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றிய முழு விவரங்களை சொல்லுங்கள். நான் யாழ்ப்பாணக் கல்லூரியினுடைய பழைய மாணவன். இடைநிலை பிரிவிலே இருந்து உயர்தரம் வரையும் இந்த கல்லூரியிலே கல்வி கற்று பல்கலைக்கழகத்திலே படித்து அதன் பின்னர் மீண்டும் இந்த கல்லூரியிலே நான் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். அளவியலும் விஞ்ஞான முறையும் என்ற பாடத்தையும் தமிழ் பாடத்தையும் உயர்தர வகுப்பிலே கற்பித்து வருகிறேன். அத்தோடு என்னுடைய தந்தையும் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவர். அவர் போலீஸில் வேலை செய்து ஸ்ரீலங்கா போலீஸ் ஃபுட்பால் பிளேயராகவும் இருந்தவர். இப்போ அவர் தான் என்னை கொண்டு இந்த பாடசாலையிலே சேர்த்தவர். அதுக்கு பிறகு நான் படித்தேன். இப்பொழுது என்னுடைய மனைவி, அடுத்து 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் இங்கே தான் கல்வி கேட்கிறார். மகள் இந்த முறை உயர்தர பரீட்சை எடுத்தவா, மகன் தரம் 7 கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். முற்றிலும் குடும்பமாக கல்லூரியோடு இணைந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். எந்த ஆண்டில் நீங்கள் இங்கே மாணவராக இணைந்தீர்கள்? 1987 ஆண்டிலே இருந்து மாணவராக இருந்திருக்கிறேன். ஆசிரியராக எந்த ஆண்டில் இருந்து பணி செய்ய ஆரம்பித்தீர்கள்? 1999 ஆண்டில் இருந்து ஆசிரியராக பணியாற்றுகிறேன். யாழ்ப்பாணக் கல்லூரியின் விடுதி பாதுகாவலராக இருக்கிறீர்கள். ஆமாம், விடுதி பாதுகாவலராகவும் இருக்கிறேன். பங்கர் ஹாலினுடைய நிலவரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பங்கர் விடுதியிலே எனக்கு கீழே 2 பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள், 45 பிள்ளைகள் இருக்கிறார்கள். விடுதியினுடைய அந்த கட்டிட திருத்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு முதல் பழைய மாணவராக இருந்த ஒருவர் தன்னுடைய தனி தன்னுடைய தனி பணத்தின் மூலமாக அந்த விடுதியை இப்பொழுது புனரமைத்து கொண்டிருக்கின்றார். நல்ல முறையிலே அது வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது, திருப்தியாக இருக்கின்றது. விடுதியில் இருந்தவரா? விடுதியில் இருந்து லண்டனில் படித்தவர். அதுக்கு பிறகு அவர் வெளிநாட்டில் இருந்தவர். அவர் இறந்துட்டார். அவருடைய மனைவி தான் அந்த பொறுப்பு எடுத்து இவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நான் அந்த விடுதியை நல்ல முறையிலே திருத்தி தருவேன் என்று சொல்லி வடிவாக இவ்வளவு செலவை பற்றி அவர்கள் பிரச்சனை இல்லை என்று சொல்லி செய்கிறார். 2023 பங்கர் விடுதியை ஒரு முறை பார்த்தபோது மனதினில் மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்பட்டது. இப்பொழுது 2026 பங்கர் விடுதி மீளுருவாக்கம் பெற்று புனரமைக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் ஒரு மகிழ்வான செய்தி. முன்னாள் மாணவர் செல்வரட்னம் செபராஜா அவர்களின் நினைவாக இந்த பங்கர் விடுதி மீளுருவாக்கம் பெற்றிருக்கிறது என்று அங்கே அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னை போன்ற பல மாணவர்களின் போதிமரம் இந்த பங்கர் விடுதிதான். இதை புனரமைப்பு செய்தவர்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். 27 ஆண்டுகளாக நீங்கள் இங்கே ஆசிரியராக பணி செய்கிறீர்கள். உங்களது அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். நான் ஆரம்பத்திலே ராயநாயம் ஆசிரியர் அவர்கள் அதிபராக இருந்த காலத்திலே தான் இந்த கல்லூரிக்கு ஆசிரியராக வந்தேன். அவர் மூலமாகத்தான் எனக்கு இந்த கல்லூரியிலே ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. அதுக்கு வந்த பிறகு கீழ் வகுப்புகளுக்கும் தமிழையும் ஏஎல் வகுப்பிலே லொஜிக்கையும் கற்பித்து வந்தேன். அப்புறம் அதற்கு பிறகு முற்றுமுழுதாக ஏஎல் வகுப்பிலே நான் தமிழ் பாடத்தையும் பிரதானமான லொஜிக்கையும் கற்பிக்கிறேன். அதே வேளையிலே உயர்தர ஃபைனல் எக்ஸாம் மதிப்பீட்டு பணிகளுக்கு நான் 1 வருஷம் செல்லுகின்றேன். ஃபைனல் மார்க்கராகவும் நான் பணியாற்றுகிறேன். இப்போதைய பிள்ளைகளை பொறுத்தவரையிலே படிக்கிறார்கள், ஆனால் படிப்பிலும் பார்க்க அவர்கள் வெளி நாட்டங்களால் அவர்கள் கூடுதலாக தென்படுகிறது. அவர்களை கடுமையாக கண்டிக்கவும் முடிவதில்லை, ஒரு மாதிரியாக கண்டித்து அரவணைத்து கொண்டு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் முன்னே மாணவர்கள் ஒப்பிடுகின்ற போது இப்பொழுது படிக்கின்ற மாணவர்களுடைய பிஹேவியர் சரியான வித்தியாசமானதாக தான் காணப்படுகிறது. ஆசிரிய மாணவர்களது உறவு என்பது தற்காலத்தில் சீர்குலைந்து காணப்படுகிறதா? புறக்காரணிகள் மேல் மாணவர்கள் நாட்டம் கொள்கிறார்கள் என்று குறிப்பிட்டீர்கள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்றைக்கு எங்களை யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள் பிள்ளைகளுடைய பழக்கங்களை பற்றி. அப்போ அதுகளிலே தான் அவர்கள் கூடுதலான ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். அது வெளிப்படையாக சொல்ல நான் விரும்பவில்லை. இன்றைக்கு பொதுவாக பத்திரிகைகளை பார்த்தா தெரியும், கூடுதலான மாணவர்கள் அவ்வாறான இதுகளில் தான் நாட்டம். அடுத்தது இந்த ஃபோன் வசதிகள் வந்தபடினாலே அதனூடாக அவர்கள் தீரிய பழக்கங்கள் பழகிறதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் தற்காலத்திலே அதிகமாக இருக்கின்றது. முக்கியமாக அவர்கள் அப்படி போகிறதுக்கு காரணம் ஒன்று ஃபோன் என்று தான் நான் சொல்லுவேன்.
தற்சமயம் யாழ்ப்பாண கல்லூரி எவ்வாறு மேம்பட்டிருக்கிறது? இப்பொழுது யாழ்ப்பாண கல்லூரி கல்வி நடவடிக்கைகள் மற்ற எல்லாம் நல்லபடியாக எனக்கு நல்லா நடக்கின்றதாகத்தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிகின்றது. வெரி குட், நல்லாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது ஸ்காலர்ஷிப்ஸ் என்பதை தாண்டி கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருகிற போது இன்றைய சூழ்நிலையில் பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களா? அப்படித்தான் பல பெற்றோர்கள் சேர்க்கிறார்கள் பிள்ளைகளை. அதே போல விவசாயம் கட்ட முடியாத ஆட்களுக்கும் இங்கே சில வசதிகளை அதிபர் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து கல்வியிலே கற்கின்றார்கள். யாழ்ப்பாண கல்லூரியின் அந்த பழைய பாரம்பரியம் மறுபடியும் எழுந்து வருகிறது என்று சொல்கிறீர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியராக யாழ்ப்பாண கல்லூரியின் வளர்ச்சிக்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் ஒன்று, எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நிரந்தரமான வேலைக்கு, இன்றைக்கும் வகுப்பில் நான் 7 பிள்ளைகளுக்கு அதைத்தான் வகுப்பிலே சொன்னேன், நிரந்தரமான வேலைக்கு செல்லணும். இப்பொழுது உங்களுக்கு தெரியாது படிப்பு தான் இந்த காலத்தில், ஆனால் பிற்காலத்தில் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனபடினால ஏதாவது ஒரு வேலையில் அவர்களை அமர்வதற்கு அவர்களை முயற்சிக்க பண்ணுவது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு வேலை அவர்களை ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலைக்கு அமர பண்ண வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. அது ஒரு மிக சிறப்பான எண்ணம் தான். ஆனால் ஒரு வகுப்பில் படிக்கின்ற அத்தனை மாணவர்களும் அத்தனை பாடங்களிலும் உயர்தர சித்தியை பெறுவது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு மாணவரிடமும் தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு விதமான திறமைகள் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும். அதுபோல திறமைகளை கண்டறிந்து அந்த வழியில் அந்த மாணவனை உற்சாகப்படுத்தி அவனை வெளிக்கொண்டு வருகிற கல்வி திட்டங்கள் இருந்தால் இன்றைய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். நிச்சயமாக. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற கல்வி சீர்திருத்தம் அப்படியான ஒரு சீர்திருத்தம் தான். ஆனால் அது இப்பொழுது கிரேட் 1க்கும் கிரேட் 6க்கும் தான் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அது படிப்படியாக அது இன்னும் 2-3 வருடங்களிலே அது பரிணமிக்கின்ற போது நிச்சயமாக அந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன். விளையாட்டுத் துறையில் மாணவர்கள் உற்சாகமாக ஈடுபடுவதைப் போலவே வில்லுப்பாட்டு, பேச்சு போட்டி, சில மாணவர்கள் குறும்படங்கள் கூட கல்லூரியில் எடுக்கிறார்கள். இம்மாதிரி மாணவர்களை வளப்படுத்துகிற போது கல்லூரியையும் படிப்பையும் விட்டு வெளியே செல்லுகிற அவர்களுடைய மனநிலையை மட்டுப்படுத்த முடியும் என்று நான் கருதுகிறேன். இந்த எண்ணத்தோடு நீங்கள் எவ்வாறு உடன்படுகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் இப்போ பிள்ளைகள் எல்லாருக்கும் டியூஷன் மோகத்திலே இருக்கிறார்கள். எப்பொழுது பாடசாலை முடிவடைந்த உடனே டியூஷனுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள். அங்கே போய் படிக்கிறார்கள் இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அந்த எண்ணத்திலே இருக்கிறார். அதனாலே அவர்களை கூப்பிட்டு அதில் நீங்கள் சொல்லுகின்ற செயற்பாடுகளை ஈடுபடுத்துவது மிகவும் கஷ்டம். இருந்த போதிலும் அநேகமான மாணவர்களை நாங்கள் அப்படி நீங்கள் சொல்லுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் ஈடுபடுத்தி வருகிறோம். விளையாட்டு, கிரிக்கெட்டுக்கு போகிறார்கள், ஹாக்கிக்கு போகிறார்கள், பாஸ்கெட் பால், அப்படி கரம், அப்படியான எக்ஸ்ட்ரா விளையாட்டுகள், எக்ஸ்ட்ரா கரெக்டிவ் ஆக்டிவிட்டீஸில் மாணவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே தான் அதை கல்லிலே நாரிப்பது போல தான் பிள்ளைகளை பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது கல்லூரி வளர்ச்சி பாதையில் செல்கிறது என்று நான் சொல்கிறேன். உங்கள் பார்வை என்ன? யாழ்ப்பாண கல்லூரிக்கு என்னுடைய பார்வையில் என்று சொல்லுகின்ற போது இப்போ வெளி உதவிகள் யாழ்ப்பாண கல்லூரிக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றன. இப்பொழுது அதிகமாக கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அவ்வாறாக தொடர்ந்தும் அப்படி கிடைக்கின்ற பட்சத்திலே இந்த கல்லூரியை ஒரு நல்ல முறையிலே இங்கே நிர்வகிக்கின்றவர்களால் நிர்வகிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயற்படுவதன் மூலம், ஆசிரியர்களும் சரி, இந்த கல்லூரி சமூகத்தில் இருக்கின்ற எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக செயற்படுவது இப்பொழுது தேவைப்படுவது அந்த ஒற்றுமை. அந்த ஒற்றுமை என்னடா நிதி வளங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றது. ஒற்றுமையாக செயற்பட்டால் எதிர்காலத்திலே ஒரு கல்லூரியை இன்னும் மிக சிறந்த பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். விடுதி மாணவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுடைய பங்கர் விடுதியை பொறுத்தவரையிலே எங்களுடைய பங்கர் விடுதிக்கு எங்கள் பிரதி அதிபர் அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார். அவருக்கு கீழே நான் பாதுகாவலராகவும் எனக்கு கீழே இன்னும் 2 உப பாதுகாவலர்களும் பணியாற்றுகிறார்கள். விளையாட்டுத்துறையிலே அவர்கள் மிகவும் சிறந்த முறையிலே பொறுப்புகளை பெற்றிருக்கிறார்கள். போன வருடத்துக்கு முதல் வருடம் கொக்கி சுற்று போட்டியிலே ஒரு தேசிய மட்ட ஒரு போட்டியிலே அவர்கள் பங்கு பெற்றி சாம்பியனாக வந்திருந்தார்கள்.
சென்ற முறையும் தேசிய மட்ட போட்டியிலே அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹொக்கியை பொறுத்தவரையிலே மிகவும் சிறந்த பெறுபவர்களை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி அத்லட்டிக்கிலேயும் அவ்வாறான பெறுபவர்களை காட்டுகிறார்கள். மற்றது பாஸ்கெட் பாலிலேயும் சிறந்த முறையில் விளையாடுகிறார். விளையாட்டுகளிலே கூடுதலான ஈடுபாட்டை காட்டுகிறார்கள். அதே வேளையிலே அவர்கள் கல்வித்துறையிலும் அவர்கள் சிறந்த மாணவர்களும் இருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு கலைப்பிரிவிலேயே முதலாவது இடத்தை சர்ச் புள்ளி அடிப்படையிலே கூடுதலான புள்ளியை பெற்ற மாணவன் எங்களுடைய விடுதியைச் சேர்ந்த ஒரு மாணவன் தான். அவர் பிரதேனிய பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வாறாக கல்வியிலேயும் சிறந்த நிலையில் இருக்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். அதே வேளையிலே சற்று மீத்திறன் குறைந்த மாணவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு அவருடைய குடும்ப சூழல் காரணமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் மாலை வேளை வகுப்புகள் எல்லாம் நடைபெறுகின்றது. அதன் மூலமாக நாங்கள் அவர்களை சிறந்த முறையிலே வளர்த்து எடுப்போம் என்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது. உங்களது நம்பிக்கை மெய்ப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். யாழ்ப்பாண கல்லூரி எப்போதும் எல்லா மாணவர்களையும் உயர்த்தும். மாணவர்கள் தங்களுக்கு தேவையானதை தேடி தேடி தாங்களாகவே வளர்ந்து கொள்வதற்கு புறக்காரணிகள் யாழ்ப்பாண கல்லூரியில் நிறையவே சாதகமாக நமக்கு அமைந்திருக்கும். விசாலமான கட்டிடங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு மைதானங்கள், அதைப்போல அனைத்து விளையாட்டிலும் உற்சாகப்படுத்துகிற கல்லூரி நிர்வாகம், மிகப்பெரிய நூலகம், இவ்வாறு மாணவர்கள் தங்களை வளர்த்து கொள்வதற்கான காரணிகள் யாழ்ப்பாண கல்லூரியில் அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆசிரிய பணி தவிர்த்து வேறு எந்த மாதிரியான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள்? நான் இந்த கல்லூரியில் தமிழ் துறை தலைவராகவும் இருக்கின்றேன். அதே வேளையிலே தமிழ் மன்ற போஷகராகவும் இருக்கின்றேன். மற்றது 1011 கிளாஸ் கோஆர்டினேட்டராகவும் இருக்கின்றேன். மற்றது எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன். தற்பொழுது YMCA தலைவராக முதலில் இருந்தேன். தற்பொழுதும் YMCA தலைவராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். தமிழ்துறை செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ்துறையினுடைய செயற்பாடுகள் தமிழ் தின போட்டிகளுக்கு வளமை மாறிய செல்லுகின்றோம். ஆனால் அது எங்களுடைய தமிழ் தினத்தை பொறுத்தவரையிலே வளமையாக எங்களுடைய தேசிய மட்டத்துக்கு செல்வது வில்லுப்பாட்டு தான். ஆனால் போன வருடம் அது துரதிர்ஷ்டவசமாக எங்களுக்கு வலயத்திலே 2வது இடம் கிடைத்தபடினா 1ஆம் இடம் கிடைத்தது மட்டும்தான் அங்காலே தேசிய மட்டத்துக்கு போக முடியும், வலயத்துக்கு அடுத்த இடத்துக்கு போக முடியும். ஆனால் இந்த முறை 2ஆவதாக வந்தபடினாலே போக முடியவில்லை. ஆனால் இந்த முறை நாங்கள் கூடுதலான இடங்களை பெறுவதற்குரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். பயிற்சிகளை மேற்கொண்டு கூடுதலான இடங்களை பெறுவதற்குரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். இளஞாயிறு பத்திரிகை இப்பொழுது வருகிறதா? ஓமோம், அது இப்போ 2ஆக பிரித்து வளமை மாதிரி ஆங்கிலம் தமிழ் என்று சொல்லி வருகின்றது. ஆனால் அது பொறுப்பாக நான் இல்லை வேறு ஒரு சீர்றான் அதுக்கு பொறுப்பாக தமிழ் மன்றத்துக்குள்ளே பொறுப்பிலே இப்பொழுது இல்லையா, அது வேறு ஒரு சீர்றான் அதுக்கு பொறுப்பாக செய்கிறார். ஆனால் வளமை மாதிரியே ஆங்கில ஆக்கங்களும் வருகின்றது, தமிழ் ஆக்கங்களும் வந்து கொண்டு இருக்கின்றது, மாணவர்களுடைய ஆக்கங்கள் வந்து கொண்டிருக்கும். எங்களுடைய காலத்தில் நாங்கள் சில கையெழுத்து பிரதிகளை மாணவர்களாக வெளியிடுவோம். இன்னும் நூலகத்தில் அதன் பிரதிகள் இருக்கின்றன. தற்சமயம் அது மாதிரி ஏதாவது பதிவுகள் உண்டா? ஓமோம் செய்கிறார்கள். விடுதியை பொறுத்தவரையிலே விடுதிச்சுடர் என்று சொல்லி ஒரு கையெழுத்து சஞ்சிகை எனக்கு தெரியத்தக்கதாக ஒரு 15 வருடங்கள் எனக்கு தெரியத்தக்கதாக 15 வருடங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. சென்ற வருடமும் வெளியிட்டது இருக்கின்றது. அதை விட உயர்தர மாணவர்கள் முதல்ல அந்த கழகங்களாக இருக்கைகளே ஆர்ட்ஸ் யூனியனாக்கள் ஆர்ட்ஸ் கலை விழுது என்ற ஒரு கையெழுத்தை வெளியிட்டார்கள். அதே மாதிரி சயின்ஸ் ஆக்கள் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். நான் இப்பொழுது அப்புறம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தபடியினால் நாங்கள் இப்போ அந்த கையெழுத்து அந்த சஞ்சியை நாங்கள் இப்போ கைவிட்டு இருக்கிறோம். ஆனால் கீழ் வகுப்பிலே ஒவ்வொரு வகுப்பாக அவர்கள் ஒவ்வொரு இறுதியிலே தங்களுடைய அந்த ஒன்று உடலிலே அந்த கையெழுத்து சஞ்சிகைகளை வெளியிடுகிறார்கள். கிரேட் 11 ஒரு சஞ்சிகை 10 அப்படியாக வெளியிடுகிறார்கள். நாங்கள் விடுதியிலே அதை தொடர்ந்து பேணிக்கொண்டு இருக்கிறோம். விரிவான இந்த நேர்காணலுக்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். விடுதி மாணவர்களது செயல்பாடுகள் பற்றி விரிவாக என்னோடு நீங்கள் பேசினீர்கள். 27 வருட காலங்களாக கல்வி பணியாற்றி வருகிற உங்களுக்கு இனி வரும் காலங்களிலும் இறைவன் உங்களோடு இருந்து வழிநடத்துவார் என்று வாழ்த்து கூறி ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பின் சார்பாக நன்றி கூறி இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.